சொல்லுமா நைனா என்ன பெத்து வளர்த்து எனக்கு எதனா குறை வச்சியா? நீ பிறந்ததுல இருந்து என் குடும்பம் நல்லபடியா கலந்துதான் இதை வச்சு குறை கிடையாது. ஆமா, பொட்டுல குறையா, பூல குறையா, ட்ரெஸ்ல குறையா? உனக்கு என்ன நான் எந்த கஷ்டப்பட்டாலும் ஆமா, ஓ சூத்துக்கு என்ன இல்லையா, தலைக்கு தண்ணி இல்லையா, காலுக்கு இல்லையா, மூக்குக்கு தோடு இல்லையா, கைக்கு செருப்பு இல்லையா, காலுக்கு கால் இல்லையா, உனக்கு என்ன குறை? நைனா கையில கோப்பாங்க, கையில போடுவாங்க, எண்ணெய் வாங்கி கொண்டு போய் சூத்துல ஊத்துவாங்க. என் பொண்ணுக்கு தலைக்கு தேண்டல் இல்லையா அப்படி சொல்லி என் மகன் நீ பூ கேட்டான், இந்த நேரத்துக்கு பூ கேட்டான். ஆமா கேட்டா ஒரே ஓட்ட ஓடி யாரிட்ட வாங்கினா? ஓ யாரிட்ட வாங்கினா? பூ கடைக்காரன் வச்சிருந்தா ஒரு மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த பூ எதுக்கு பண்ணிட்டு வச்சுக்கிறேன், இப்படி ஆட்டினா 10 பேர் என்ன பாப்பாங்க, இப்படி ஆட்டினா இந்த பக்கம் 10 பேர் என்ன பாப்பாங்க. அதுக்காக தான் எந்த பக்கம் ஆட்டு அந்த பக்கம் திரும்புவாங்க. ஆமா பரவாயில்ல, எனக்கு எதனா குறை எந்த பக்கம் யாரு எப்படி ஆட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் செத்தோம். ஆமா, வீட்டுக்கு உசாரா டாக்டருக்கு வேலை கொடுக்காத வீட்டுக்கு வந்து சேரணும். நீ மாட்டாங்க டாக்டருக்கு வேலை கொடுத்துருவோம். டாக்டர் எனக்கு வேலை கொடுத்துருவான். எனக்கு எதனா குறை வச்சியா? உனக்கு எந்த குறைவே கிடையாது. என்ன போய் காலேஜ் சேர்த்தேன். இன்னைக்கு ட்ரெஸ் ஒண்ணு என் பொண்ணு கேட்டாங்க. ஆமா, அப்படியே பெங்களூர்ல போலான்னு பெங்களூர் போனோம். திருவண்ணாமலை நம்ம ஏரியாவில் எதுவுமே கிடையாது, திருவண்ணாமலையே கிடையாது. அப்படியே எடுத்தேன். அப்படியே பெங்களூர் போனாக்கா இப்பதான் நாங்க லோடு ஏற்றி அனுப்பிச்சிட்டோம். ஒரே வட்டம் திரும்பணுமா, ஒரே திரும்பணும் போனா பாண்டி பக்கத்திலே அந்த லோடு இங்கதான் வந்துச்சு. அப்புறம் அங்க வந்து கேட்டா ஐயா இங்க வந்த லோடு தான் இப்பதான் திருவண்ணாமலை அனுப்பிச்சுக்கிறேன், திருவந்தாடு அனுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போன உடனே அங்க அப்படியே கடைக்காரு எடுத்து கொடுத்தாரு. கிடைக்காது ரேட்டு தெரியுமா? இந்த மேல டப்ஸ் அப்பா அப்பங்காரணி இந்த மாதிரி டப்ஸ் இந்த மாதிரி எங்க கிடைக்காது. சரி, என்ன படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சேன். நான் காலேஜுக்கு போனா அவங்க ஜோடி ஜோடியா போறாங்க. ஏமா ஜோடி ஜோடியா போனா உன்னோட முடிச்சுட்டாங்க, இல்ல வயசாயிடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஜோடி ஜோடியா போறாங்க. இல்ல நைனா, என் கிளாஸ்மேட் தான், என் டிபார்ட்மெண்ட் தான், எல்லாம் ஒன்னா போறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? பிபிஏ. அது கூட ஒரு படிப்பு. பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமா நைனா, அந்த அளவு பிசினஸ் பேரு அந்த அளவு படிச்சியா? இப்ப இத புதுசா வண்டி விட்டுறாங்க நைனா. என்ன புல்லட் வண்டி அதுல உட்காந்து போறாங்க நைனா. ஜோடி அதுல உட்காந்து போறாங்க. அப்ப ரெண்டாவது பேசியாச்சு அந்த வண்டியில உட்காந்து போறாங்க நைனா. பார்த்தா எப்படி இருக்கு, எனக்கு ஆசை வரும் நைனா. எனக்கு கல்யாணம் பண்ணி வேடா. கட்டாச்சு விடுவோம் மகன். அப்படியே மேலே நான் அடிச்சா போய் கிணத்துல கல்லு ஊத்தி செத்துருவேன். கல்லு கட்டி நீ இறங்கி செத்துருவேன். ஆமா, ஒரு 5 லட்சம் 20 இந்த பக்கம் விழுப்புரத்துக்கு இந்தாண்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 30 லட்சம் 50 லட்சம்ன்றாங்க. ஒரு மஞ்சள் தண்ணிக்கே 10 லட்சம் 5 லட்சமா செலவாகுது. இந்த பக்கத்துல பொண்ணை கட்டி முன்னோம், பொண்ணை கொடுக்க கூடாது, செஞ்சு மாலை. அம்மா செத்து உடனே நீ தானே பால் கொடுத்து வளர்த்த. ஆமா, அப்படியே கட்டாச்சு விடுவோம். எவ்வளவு பாசமா வளர்த்தா நீ இவ்வளவு தூரம் படிக்க வச்சன. கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி வைடா. நீ எப்படி இந்த லெவலுக்கு வருவனு எனக்கு தெரிஞ்சுதான் நான் மாப்பிள்ளை உசாரா பாத்துக்கிறேன். பாத்துக்கியா? என்ன வேலை செய்யறேன்? என்ன வேலை செய்யறேன்? மாப்பிள்ளை என்ன வேலை தெரியுமா? நம்ம பாண்டி பாண்டி புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறாரா? அங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் என்பது. ஆமா, 4 மணி நேரம் தான் டியூட்டி. ஓஹோ வேலை. ஆனா இந்த 4 மணி நேரத்துல 2000 ரூபாய் சம்பளம். ஓஹோ, மீறி 20 மணி நேரம் உன் கூட தான் இருப்பான். ஏன் கூட தான் இருப்பாரா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? ரிச்சா ஓட்டுறா, ரிச்சா ஓட்டுறாரா? அவனை கண்டிக்க மாட்டேன். என்ன ஒரு நாளைக்கு 2000 ரூபாய், மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். அதை விட யார் தான் சம்பாதிக்கிறா? அதை விட பெரிய மாப்பிள்ளை எப்படி பாக்குது? எங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? அவரு யாரு? சித்தி சித்தப்பா. அந்த மாப்பிள்ளை கட்டிக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா
ஒரு சவாரி வந்துடும் ஓடினே போவான். ஒரு பக்கம் சக்கரம் வீல் பஞ்சர் ஆயிடும். அந்த வீல் பஞ்சர் ஆயிடும். அந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டிட்டு அவன் எப்படி காத்து அடிக்கிறானோ காத்து குத்துறானோ அது போல ராத்திரில வந்து எண்ணெய் குத்துவான்டா நைனா. மாப்பிள்ள வேணாம், அந்த மாப்பிள்ள வேணாம். சரி விடு. அந்த மாப்பிள்ள தான் கம்மி சம்பளம். அந்த மாப்பிள்ள அது காத்து குத்துவான்ட்டேன். வேணாம். அருமையான மாப்பிள்ள. இன்னொரு மாப்பிள்ளையா? ஆமா. அவரு நாள் சரி. வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 6 மாசம் ஆகும். வீட்டுக்கு வரதுக்கு ரிட்டர்ன் வர வீட்டுக்கு 6 மாசம் ஆகும். என்ன வேலை செய்யறாரு? இந்த 6 மாசத்துல 4 லட்சம் ரூபாய் சம்பளம். 4 லட்சம் சம்பளமா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? சாதாரணமான வேலை கிடையாது. பெங்களூர் டு பாண்டி டு பெங்களூர் வரல. லாரி டிரைவர். பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், அப்படியே வெல்கம் கோவா, குஜராத். லாரி டிரைவரா? அவரே கட்டிக்க மாட்டேன். 4 லட்சம் ரூபாய் சம்பளம். கட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டு டிரைவரா கட்டிக்க மாட்டேன். அந்த ஞாபகத்தை அது ஓடினே போகும்போது அங்க ஆறு இருக்கு பாரு. அந்த ஆறு எப்படி பூவா ஆயிடுறானோ ராத்திரி வந்து என்ன ஆயிடுவான்டா நைனா. அந்த மாதிரி மாப்பிள்ளை தேவை. நான் கட்டிக்க மாட்டேன். சரி, இந்த 2 மாப்பிள்ளை நீ நேரா பாத்தியா? கண்ணால பாக்கல. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளை. ஆமா. அவன் தான் சரி. மாசம் 90,000 ஒரு நைட்டுக்கு 3,000 ரூபாய். ஆனா அந்த ரத்தம் வேறுగా போகும். ரத்தம் வேறுగా கஷ்டவாளி. என்ன வேலை செய்யறாரு? கோடரி மிருதங்க அது மாதிரி அடிக்கிறான். பொண்ணு என்னைக்கு ஏமா அவனை என்னைக்கு பார்த்தா ஏமா பயப்பட கட்டிக்க மாட்டேன். ஒரு மாசம் ஆகுது பார்த்து கை வச்சு மாப்பிள்ள கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். மத்தளக்கார மாமா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கல்யாணம் பண்ணி சும்மா ராத்திரி எப்படி ஒரு மத்தாத்தை நிக்க வச்சு அடிக்கிறான், ஒரு மத்தாத்தை பாடி வச்சு அடிக்கிறான், அப்புறம் பீரோ ஆயிரம். அது மாதிரி ராத்திரி என்ன எப்படி வச்சு அடிப்பா தெரியாது, பீரோ ஆயிரம் அடிக்குது. மாப்பிள்ள கட்டி மாட்டா வேணா. நான் இங்க ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். இந்த ஊருக்கு வந்த பிறப்பட மாப்பிள்ளை பாத்துட்டேன். ஐயோ இந்த ஊர் மாப்பிள்ளை பிடிக்காது. பரவாயில்ல, இங்க ஒரு மாப்பிள்ள பாத்துட்டேன். பாத்துட்டா? ஆமா. அப்ப சொல்லு, நான் அதே பாத்து கட்டி நானே ஒன்னே கட்டிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியும், என் கஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒத்துச்சு வாயலாம். கட்டிக்கிறேன்.
யார கேக்குற? என்னுடைய அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய தாதி பெண் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சுறுசுறுப்பான பொண்ணுதான். சுறுசுறுப்பான பொண்ணு. ஒருவேளை கொய்யா தோட்டத்துக்கு கொய்யா கறி போட்டாலோ எங்க கொய்யா காயும் காணும், முருங்கைக்காயும் காணும், அவளுக்கு அருமையான பேர் வச்சிருக்கேன் நான். அப்படியா? ஒரு பேர் வச்சிருந்தா பேரிட்டு கூப்பிட்டா ஒருத்தர் வருவாங்க. வருவாரா? பேரிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கலாமா? ஐயோ ஆடியம்மா, ஆயம்மா, ஆயம்மா, பாப்பா எம்மோ பொண்ணா எம்மா ஏய் ஏய் ஆடி பாவி என்ன எம்மா என்ன அழகடி பொண்ணு நீ ஐயோ அவ அழுவு எடுத்துக்கிட்டு அழுவு பண்ணா கூட அங்க யாரும் கட்டின்னு அழுக மாட்டாங்க. என்ன மாதிரி அழுவு பாரு அவ அழுவு. பாப்பா ஓ இவ்வளவு அழகா இருக்கிறிய போறோம் போறேன் அழுவ பார்த்து இவ்வளவு அழகா அடி மாறியாத்த தாயே இந்த உலகத்துல எனக்கு மாட்டியா ஏன் அழுவு படிச்சு தெரியல
பேசுனா கேட்க மாட்டாங்க. ஏன் பாப்பா பிபி என்ன படிச்சிருக்க? எப்பா கேட்காதவன ஏறா. பிபி என்ன படிச்சிருக்க? ஆமா நல்லா படிச்ச பொண்ணு. ஆமா சுறுசுறுப்பான பொண்ணு. ஆமா அம்மா ஐயோ இவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆமா மூக்கு முடியுமா? இவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா. இல்ல சந்தேகம். நீ பொம்பளை தானா? நான் பொம்பளை இல்ல. நான் உதர காட்டியாரி. உதர காட்டியாரி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எதுல வந்துருச்சியா? நம்மள பிடிக்கிறது போத வந்துக்குது. அப்படி ஒண்ணு பார்த்து பைக் ஓடிக்கும். பொம்பளை மாடி மாறியாத்த தாயே. இவ கைத்துல தாலி விட்டு வச்சுக்கிறீ. ஏன் நீ தாலி எடுத்து ஏய் யாரு பாராம பாரா? உன் கைத்துல விட்டு வச்சுக்கிறாளே. வாம்பியாங்கறானா? இருக்குதாண்டா. அவன் கைத்துல தாலி காணுமே. ஆமா அம்மா ஏன் தெரியுமா? நான் ஏமா தாலி போட மாட்டேன் தெரியுமா? இந்த பக்கம் மொட்டை வச்சு தாலி அடிக்கிறானே. அவன் தாலி எடுத்து போய் அம்மா. அந்த அம்மாவோட சொல்றீங்க ஏண்டா பையா? இந்த 45 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துருந்த இந்த கையால. நீ 45 வயசுக்கு இந்த 5 தாலி எடுத்து கொடுத்துருந்த இந்த கையில 5 தாலி எடுத்து கொடுத்துரு. நீ தாலி எடுத்து கொடுத்துட்டு கேள்விப்பட்டிருக்க. ஏய் நீ தாலி எடுத்து கொடுத்துட்டு கேள்விப்பட்டிருக்க. ஆமா. ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளையா கூட வாயில. போய் பாரு ஆம்பளை பிள்ளை பேசுறது. எல்லாம் உனக்கே பேத்துருக்கு போ. தாலி எடுத்து திருப்பி இப்ப மொட்டை சொல்லிட்டான் போட்டு. மறைச்சு வை அம்மா. மறைச்சு வை. உள்ள போடு. அம்மா ரெண்டு ரெண்டு சரி கூட கரெக்டா சரியா பெரிய கிடக்குதா? என்னைக்கு என் வீட்டுக்கார சாவரன்னு அன்னைக்குதான் எடுத்து மாட்டுவோம் தாலி. தாலி எடுக்க மாட்டேன். ஆமா அம்மா அன்னைக்குதான் பூ எடுக்கணும் இருப்பேன். ஏன் பூ அம்மா கஷ்டமா? அம்மா கஷ்டமா இருக்கு அம்மா. இது ஒண்ணு வருது. ஏண்டி ஆம்பளையா இருந்தா தான் தெரியுமா? ஆம்பளையா இருந்தா தான் விதவிதமா புடவை கட்டிக்கலாம், விதவிதமா பொட்டு வச்சுக்கலாம். எங்க போயிட்டு வரீங்க? சரி ஆமா அம்மா என்ன ஆம்பளையா இருந்தா தான் உயிரோட இருந்தா நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கலாம், குங்குமம் பூஜை மஞ்சள் பூசிக்கலாம், பூ வச்சுக்கலாம், கால் மேட்டி போட்டுக்கலாம். இது ஏமா நீ வரேம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஏமா வச்சுனா 3 முடிச்சு இறுக்கி போட்டுறான். ஆம்பளைக்கு போய் 5 ரூபாய்க்கு கைத்துல வந்து இறுக்கி முடிச்சு கட்டிடுறானுவ. அந்த கன்றாவி கைத்துல மாட்டி இருக்க முடியல. ரொம்ப சிக்கலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா நாளைக்கு அம்மா அது வெயிட் தாங்கிட்டு கிடக்குது. அது ஒரு 3 டன் வெயிட் இருக்கு, தாங்கி இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு கட்டிடுறாங்க. வருஷம் எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிட்டா இருக்கு நமக்கு. வெடுக்குன்னு அறுத்து போட்டேன். குங்குமம் நாளைக்கு குங்குமம் ஐயம்மா ஒரு நாளைக்கு 30 கிலோ ஆகுது. வாய் பூசிக்கிறியா? என்ன அம்மா 30 கிலோ ஆகுது. ஆமா அம்மா அதனால அது வைக்கிறது இல்ல. அப்புறம் காலைல போறவங்கள குஞ்சு மோதிரமா குஞ்சு மோதிரம் அது விலகு மாரி மாட்டி விட்டுறானுவ. அது கிடக்குது நடக்க முடியலம்மா. அதனால மெட்டியும் போறது இல்ல. ஐயோ ஆமா அம்மா கையில போட்டு விலகு மாட்டு மாதிரி இருக்கு. அதனாலதான் மெட்டியும் போறது இல்ல. நான் பல நாள் ஒரு 10 வருஷமா கட்டியும் போறது இல்ல. சரி அம்மா மசாலாக்கார கோசத்தை புடிச்சு புடிச்சுடா. சொல்லியம்மா. சரியம்மா இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார். பொம்பளையா பிறந்துட்டா மட்டும் போதாது, ஆவதும் அழிவதும் பெண்ணால் இல்லையா? ஆமா. இந்த ஆகாயம் ஒரு பெண். இந்த பூமி இருக்குது. ஆமா. அழகா தேவி திருவள்ளுவர் 1.5 வயசு செய்தி வச்சார். எப்படி? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அருமையான ஒரு திருக்குறள். இந்த பூமாதேவி தன்னை மிதிக்கின்றவரை எப்படி தாங்குதோ அந்த மாதிரி பெண்கள் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் சரிதான். கணவனுடைய துன்பம் ஏற்பட்டாலும் சரி, மாமியார் கொடுமை ஏற்பட்டாலும் சரி, யார் கொடுமை ஏற்பட்டாலும் சரி, அதே போல் தாங்கி வாழக்கூடியவள் பெண். அதனால வேண்டி பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய கற்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளால் தெய்வத்தை அடக்கி வைக்கலாம். அதனால பெண்கள் எல்லாம் கற்போட வாழணும். ஆமாயம்மா மாதிரியா எல்லாம் கற்போட பின்னாடி பேசுறானோ போய் சரி அம்மா சரி போனா
சரி போனால் போகட்டும். சபையை பார்த்தால் விதமாக வழக்கம். லட்சுமி கடாதிபதி சபை, மகாலட்சுமி கடாட்சி பொருந்திய சபை. ஆமா. இந்த சங்கரன்பேட்டை நகரத்திலே நமக்கு இது ஒரு தாய் திருநாடு. ஆமாயம்மா இல்லையா? இந்த சங்கரன்பேட்டை நகரத்தில் திருவி எதற்காக நாடகம்? மன்மத ரதி. ஆமா. திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம். அவர் இல்லைன்னு சொன்னா உலகத்துல பிரபஞ்ச உற்பத்தியே கிடையாது. ஆமாயம்மா. மன்மத சுவாமி இல்லைன்னு சொன்னா உலகத்துல எந்த ஒரு குழந்தை பிறக்காது. ஆமா உண்மைதான் இல்லையா? அப்பேற்பட்ட மன்மத சுவாமிக்கு திருவிழா ஏற்படுத்தி அவர் மறுபடியும் எரிச்சு எழுப்பிடுவாங்க. ஆமா. எழுப்பி கல்யாணம். ஆமா. அப்பேற்பட்ட சாமிக்கு திருவிழா ஏற்படுத்தி மந்திர வழிபாடு செய்து ஊர்வலமாக கொண்டு வந்து அது ஆலயத்தில் அமைத்திருக்கின்றார்கள். ஆமா. ஐயாவுடைய திருவிழா முன்னிட்டு ஓரிரவு நாடகம். அந்த நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டு கழிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கு என்ன உனக்கு தம்பி கற்றறிந்த கனதனவான்களுக்கும் நாத்தியார் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் நீங்களா பேசுறீங்க. ஆமா. சாகர் ஜமான் சொன்னா யாம்பல் வந்து வந்திருக்காங்க. எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க. அக்கம் பக்கம் வந்திருக்காங்க. இந்த ஊர் பத்தி நான் நினைப்பாங்க செய்ய சாமி. அதனால வேண்டி இது நம் நாடகத்தை கண்டுகளிக்க அயல ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஆமா. அண்ணனுடைய திருப்பாதத்திற்கும் அந்த மன்மத சாமியுடைய திருப்பாதத்திற்கும் அது மாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் இந்த அடியே சிறந்தாண்ட வணக்கம். இந்த சபையில் அழகாக ஒரு பெண்ணாக பிரார்த்தமானே. நீங்க யாரு? எந்த நாட்டுக்கு அரசி? உங்க பேரு என்ன? கல்யாணம் ஆச்சா? எதுன்னு கேட்டு நீ யாரம்மா? எந்த ஊரம்மா? எந்த லைன்ல போற? எத்தனை பேர் வச்சுக்கிற? கழிச்சுக்கிறேன். நீ யாரம்மா? எந்த ஊரம்மா? பதிலே கூறம்மா. ஆரம்பிச்சிருங்க. 3 பேர் முன்னாடி உட்காருங்க. கலைவாணி சரஸ்வதி என்ற விளக்கம். எப்படி என்றால் சத்தியலோகத்தை ராஜபரிபாலன் செய்து வரக்கூடிய அயனாகிய பிரம்மதேவன் இருக்கின்றாரு. 4 சிரம் படைத்தவர். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி கலைவாணி சரஸ்வதி. ஆமா. கல்விக்கு அதிபதி, கல்விக்கு அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவனுடைய மனைவி என்று தெரியுமே தவிர மனிதனாக பிறந்தாலும் சரியே, ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரிதான். அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கடமை ஒண்ணு இருக்கு. ஆமா இல்லையா? எங்களுக்கு என்ன தெய்வமாக இருந்தாலும் மும்மூர்த்தி கடவுளில் 3வது கடவுளாக இருந்தாலும் என் பதியான மன்னவர் 4 வேதம். என்ன வேதம்?
ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். அதர்வணம் 4 வேதத்தை கையில வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் இறக்கும் வரை அவன் என்னென்ன பாவத்தை செய்தான், என்னென்ன புண்ணியத்தை செய்கின்றான் அப்படி என்று கணக்கறிந்து இந்த மக்களை எல்லாம் படைக்கக்கூடிய வேலையின் பதியானம் பண்ணவருக்கு. ஆமா, ஈ எறும்பு முதல் எருமகடா யானை வரை 8000 ஜீவராசிகளையும் சிருஷ்டிப்பு செய்யக்கூடியது பதியானம் பண்ணவருடைய வேலை. எனக்கு என்ன வேலைன்னு சொன்னா ஊர்ல போற வேலையா? அப்பா எனக்கு என்ன வேலை அப்படி என்று சொன்னால் என் பரியானமனுடைய இடபாகத்தில் அமர்ந்து இந்த மக்களை எல்லாம் படைக்கின்றாரே தவிர அவர் நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியவள் இந்த கலைவாணி. ஆமா, நான் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா, இந்த கலைவாணி ஒரு பெண் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் சப்தமே கிடையாது, பேசவே முடியாது, பேச்சே கிடையாது. ஆமா, ஒரு குழந்தை பிறந்து கீழே விழுந்த உடனே அம்மா அம்மா கத்துது இல்லையா, அந்த ஓசையை தரக்கூடியவளும் இந்த கலைவாணி தான். அதே நாவினால் அவன் வளர்ந்த பிறகு தாய் தந்தைய இல்ல பொண்டாட்டிய அடிமாத்தம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி என்று அநாகரிகமா திட்டுறாங்களே, அந்த ஓசை தரக்கூடியவளம் நான் தானே ஒழிய அவர் என்னென்ன பேசுகின்றாரோ. இப்பதான் இங்கிலீஷ் வார்த்தை அதிகமா வருதுமா. அந்த அம்மா மட்டும் இல்லனா பேச முடியுமா? சரி கம்மி. அப்போ அதை போல அந்த நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியவள் இந்த கலைவாணி. அப்படிக்கா? ஆமா, அப்ப ஓசை ஒலி தந்தாலும் தவிர இந்த உலகத்தில் 3 பெண் தெய்வங்கள், சிறப்பான தெய்வங்கள் உண்டு. யார்? வருந்த வருவாள் ஒருத்தி, வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டால் ஒருத்தி, வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒருத்தி. இப்படி 3 பெண் தெய்வங்கள் உண்டு. அவங்க யார் அப்படி என்று சொன்னால் வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி. ஆமா, கலைவாணி இருக்காங்களே, வருந்த வரக்கூடியவங்க. ஆமா, இப்ப கணக்கோ இங்கிலீஷோ பாட வரலன்னு வச்சுக்க, அதை எடுத்து கடாச்சிட்டாங்க, நமக்கு வரலையான்னு. அப்ப வருமா? வராது. எந்த ஒரு பாடம் வரலையோ, எந்த ஒரு பாட்டு வரலையோ, எந்த இதிகாசம் நம்மளுக்கு புரியலையோ அதை வருந்தி படித்தால் வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி. நீ பார்த்தா வரல, நானா முட்டை எடுத்துக்கிறோம், முட்டை பாருங்க. என்ன வருந்தி கூப்பிட வேண்டியதுதானே? கூட்டு பார்த்தா எங்க வர மாட்டேங்க. டியூஷன் போயிருக்கணும், எல்லாமே போனா டியூஷன் வச்சிருக்கேன், வாதியாரே வச்சிருந்தேன், வர மாட்டேங்குது. அம்மா காலைல ஒன்னா பின்னாடி வட்டமா வருது தவிர கணக்கு வர மாட்டேங்குது. அப்போ வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டால் லட்சுமி இருக்கிறாங்களே, வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு எங்க இஷ்டம் இருக்குதோ அந்த வீட்டுலதான் மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கும். நீ எத்தனை மணிக்கு சாணி போடுவ? என் சாணி கரெக்டா 5 மணி தான் போடுவேம்மா. எனக்கு எப்போ வருது அப்பதான் போடுவேன். காலையில 4 மணிக்குதான் எழுந்திரிக்கணும் ஒரு தாய்க்குளம் எல்லாருமே. நீ முதல் 4 மணிக்கு ஏஞ்சி முகத்தை கழுவிட்டு குங்குமத்தை வச்சுட்டு நேரா தெருவாசுபடிக்கு போயிட்டு சனிமுள்ள இருந்து அப்படியே சாணி போட்டு வாசுபடி எடுத்து வந்து விடணும். எந்த காலத்துல? இந்த காலத்து அப்படிலாம் இல்ல. நான் ஏஞ்சிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்காரர் ஏஞ்சிட்டா தப்பிச்சான். நான் ஏஞ்சிட்டு அவன் தூங்கிட்டானா ஒரே 8 வச்சுதான். 8 வச்ச உடனே அன்னைக்கு அவன் 8 வச்ச உடனே அவன் காலை தொட்டு கும்பிட்டுதான் போவான். அப்ப இந்த காலத்துல எப்படி தெளிக்கிறாங்க? தண்ணி மோட்டர் போடுறாங்க, பாட்டு சரி அடிக்கிறாங்க. அது போயிடுது. லட்சுமி நம்மள போக சொல்றாங்க. அப்போ காலையில 5 மணிக்கு எழுந்த உடனே கணவன் காலை தொட்டு கும்பிட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்துட்டு ஆவேந்து சொல்லக்கூடிய பசுமத்துல சாணத்தை கரைச்சி உங்க சனிமொழிக்கு போயிடணும். அங்க இருந்து சாணத்தை போட்டு வந்து தலைவாசிப்புல விட்டா நேரம் நடுவுல போவா. ஏன்னா சாணத்துல தான் இருக்குது ஒரு, அதாவது அஷ்டலட்சுமிகள். அஷ்டலட்சுமியில ஒரு சிறப்பான லட்சுமி அந்த அம்மா சாணத்துல இருக்காங்க. அந்த அம்மா நேரம் நடுவுக்கு போவாங்க. 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1 கோடி ஆகும். ஆமா, கண்டிப்பா இல்லையா? அதனால வேண்டி அதுல எந்த கடாட்சமா எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க பாரு. ஆமா சார், அந்த மாட்டு சாணத்துல உட்கார்ந்தாங்க பாரு. அதான் அதை எடுக்க முடியும், பொம்பளைய கரைக்க முடியும்.
அதை தெளிக்க முடியும். ஆமா. இட்டு போய் நடுவுல உட்கார வைக்க முடியும். முடியும். வேற யாராலும் முடியாது. அப்ப வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டாள் லட்சுமி. லட்சுமி வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் மூதேவி. மூதேவி. ஆமா லட்சுமி அக்கா நீ என்ன நம்ம கம்பெனில ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. டாடா ஏசில ஏறி உட்கார்ந்த உடனே ஜோபில இருந்து அப்படியே எடுத்து விட்டுவாங்க. இப்ப தும்பவே இல்ல கொஞ்ச நேரம் வேணும். ஆமா அந்த அம்மா கொஞ்சம் தூக்கத்தாதான் அடுத்த வேலை 8 மணி நேரம் நடுக்க தூங்கினாதான் 16 மணி நேரம் நம்ம காப்பாத்தலாம். ஆமா அதனாலதான் அவங்களும் பகவான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். எம்மா இந்த கலைவாணிக்கு சிறப்பான ஒரு பேர் உண்டு. சட்ட பேர் அது எப்படி வாங்க சொல்றேன். ஒரு மாதிரி என்ன ஊர் தெரியுமா? இது வந்து பெருந்தன்மையான ஊர். அந்த பெருந்தன்மையில இருக்கணும். கசண்டான்னு கூடாது. சரி பேர் பண்ணிடலவா அப்படி இருந்தாலும் இந்த கலைவாணிக்கு தட்டுவாணி என்று ஒரு பட்ட பேர். தட்டுவாணி. ஆமா எப்படிமா ஏன் அப்படி பேர் சொன்னா இந்த பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா கூடி சண்டை போட்டா அடிப்போடி தட்டுவாடி முட்டா யாரு கேக்குற? அடிப்போடி தட்டுவாடி பண்ணா யாரு கேக்குற? தட்டுவாடி யாரு கேக்குற? தட்டுவாடி பண்ணா அதேதான். அது சொன்னாக்கா கோமரப்படாத என்ன சாரும் எப்படி ஒரு தடாகத்தில் தாமரை பூ ஒரு குளத்துல தாமரை பூ பூத்திருந்தா எந்த வடிவில் பூத்திருக்கும்? தட்டு வடிவில் பூத்திருக்கும். தட்டு போல் விருந்திருக்கக்கூடிய தாமரை மலை மீது அமரக்கூடியவள் இந்த வாணி. தட்டு பிளஸ் வாணி அது சொல்ல முடியுமா? அதனால கால போக்குல தட்டுவா தட்டு பிளஸ் வாணி தட்டு பிளஸ் வாணி தட்டுவாணி அடிபாடி தட்டுவாணி. ஆமா அது மாதிரி வரியம்மா. சரி அப்ப எங்க அம்மா இருக்காங்க உமா மகேஸ்வரி. அவங்களுக்கு வாயாடி 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 என் பேர் வாயாடி கிடையாது. எங்க அப்பா ஈஸ்வரனோட எந்த நேரம் வாதாடக்கூடியவங்க. ஆமா அதனால வாயாடி 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 அப்படி பேரு. எங்க மாமியா இருக்காங்க லட்சுமி. ஆமா அவங்க பேரு குடிசக்காரி குடிசக்காரி குடிசக்காரி. ஒரு குடிசைக்கு அரசி. ஆமா ஒரு குடிசையில லட்சுமி கடாட்சியத்தை சொன்னா அந்த குடிசை மாதிரி மாளிகை ஆகிடும். அதனால குடிசைக்கு அரசி குடிசைக்கு அரசி குடிசைக்காரி. அந்த லட்சுமி கடாட்சம் அப்படி பார்வைப்பட்டு அடுத்த வருஷம் இந்த நாள் அது மெத்து விட்டு. ஆமா ஆனா நீ போய் உள்ள பூந்துட்ட அப்புறம் அடுத்த வருஷம் கோரூராதான் இருக்கும். நீ மட்டும் போவாத அந்த பக்கம். சரியம்மா சரி போனால் போகட்டும். அவ்வளவு தோசை குடிச்ச காலங்கால இந்த தினம் நான் சபையில் வந்த நோக்கம் என்னவென்றால் தினந்தோறும் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி உயிரினம் பிறக்கின்றது எத்தனை உயிரினம் இறக்கின்றது அப்படின்னு பிறப்பு இறப்பு கணக்கறிந்து பூமி பாரத்துக்கு ஏற்றாற் போல் இந்த மக்களை படைக்க வேண்டும், சிருஷ்டிப்பு செய்ய வேண்டும் உயிரினத்தை. அதனால் பிறப்பு இறப்பு கணக்கறிந்து இந்த மக்களை படைக்க வேண்டும். கல்யாண மன்னவர் வருடைய உத்தரவு அறிக்கை செய்தி இதுல வையா கை பிடிச்சிட்டு வருவாங்க. நீ உட்கார் மகா அவ கடகரா நீ உட்கார் மகா நீ ஒழுங்கா இருக்கிறியா? அவ ஒண்ணுதான் சொன்ன நீ 9 போய் அண்ணாண்ட போய் நிக்கிற. நான் ஒண்ணு சொல்ல நீ உட்காருங்க. கை முடிச்சா கண்ணு தெரியாது வேற என்ன அது உண்மை பருப்பேன். மகா பிரபு மகாராஜா அம்மா வந்துறாங்க. கலைவாணி அம்மா அம்மம்மா
நாவலியா நின்று ஓசன் படிக்கக்கூடியவள் என் மனைவி கலைவாணி வந்திருக்காளா? வந்திருக்காங்க. போட்டோ மாதிரி படுத்துட்டாங்க. ஆமாம் சுவாமி. மன்மதன் ரதி அவர்களுடைய அருளால் முன்னால் எழுந்துள்ள அம்மனுடைய நிர்மகடாட்சத்தில் நீண்ட ஆயுத பெற்று செல்வத்தோடு வாழ்படி உனக்கு ஆசீர்வாதம். தங்கள் சித்தமின் பாக்கியம் ஆகட்டும். மனமகிழ்ந்தேன். ஆனால் ஒரு வார்த்தையாச்சே. கேளு கேளு கேளு. கலைவாணி ஆமாங்க ஐயா. அசுராதிகள் தொல்லை நீங்கி விட்டது. ஆமா, சந்தோஷகரமாகத்தானே சத்தியலோகத்துல பிண்டம் பிடிக்கக்கூடிய கற்பமாக அமர்ந்திருக்காங்க. ரெண்டு பேர் முகம் எப்படி இருக்குது? என்னடா சந்தோஷமா அப்படியே நடக்குது. பொட்டாட்டி திரிக்கிற பாரா என்னத்துக்கு சொல்றான்? ஆள் இல்ல பொட்டாட்டி நான் வேலை செஞ்சேன். அரசாங்கத்துல உள் வேலையா நான் தான் மந்திரி இல்ல. நாட்டு மக்களை படைக்க வேண்டும், மக்களை படைக்க வேண்டும். நீங்க சிஸ்டிப்பு வேலைக்கு போயிருங்க. சிஸ்டிப்பு செய்யறோம். என்ன பண்ற? எடுபடி வேலை செய்யறான். பொட்டாட்டி பையா 300 ரூபாய் சம்பளம் ஏற்றி போடும் போது எனக்கு எதுக்கு வேலை பார்த்தா கேட்டு போறா. இன்னும் நல்லா தான் செய்யறாங்க. அப்பேற்பட்ட வேலை அவன் என் பொண்டாட்டிக்கு அவன் வேலை செய்யறான். அவர் அம்மா திறமையா வேலைக்காரனா அரசாங்கத்து வேலை. நம்ம சொல்ற வேலைய அப்படியே பட்டு பட்டு எடுத்து வைக்கிறாரு. அதான் கேளு கேளு. என்ன அரசாங்கத்து எடுபடி வேலைங்க. எடுபடி வேலை தான். வேலைக்கார பையன் ஒரு பாத்திரத்தை எடுறான்னா அப்படியே எடுப்பா. பொருளை கொண்டு வைடான்னா வைப்பான். அப்படியே அம்மா சொல்றேன்னா அப்படியே வைப்பா. அம்மா காட்டுச்சுன்னா அப்படியே வச்சிருவேன். அலமாரி 5-6 அலமாரிக்குதா? ஆமா. இந்த அலமாரில இந்த இடத்துல வைடனா அப்படியே எடுத்து வச்சு. இந்த பொருளை இந்த அலமாரில இந்த இடத்துல வைக்கணும். அது நடந்துச்சு. அதை சொல்லிட்டு போறேன். எது அது என்ன எது? ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு கீழே போட்டு உடைச்சிட்டான். ஆமா, அதனால அது சொன்னா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. அரசாங்கத்துல சொல்லிட்டு போறீங்க. எனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. வேற ஒண்ணும் இல்ல. அது எவ்வளவு நாளா வச்சிருந்து தெரியுமா அந்த கண்ணாடி பாய்? என் பாத்திரம் அது. ஐயோ பாத்திரம் எவ்வளவு நாளா வச்சிருந்தேன். அததான் போட்டு உடைச்சிட்டாங்க. சரி சரி. அதனால என்ன கேட்க பாரு.
ஆமா. அரசாங்கத்திற்கு வரும்படியா உத்தரவு. என்ன சமாச்சாரம் கேட்டீங்க? கலைவாணி சொல்லுங்க ஐயா. ஆக்கள் அழித்தல் படைத்தல் மூன்றாவது கடவுள் யான் தான். நீங்க ஆமா. ஆனால் அப்படி நான் படைப்பு தொழிலை செய்தாலும் ஆமா, உனக்கு என்ன வேலை? நான் ஆவிலே அமர்ந்து ஓசை ஒளி கரெக்ட் கரெக்ட். அதனால் இன்றைக்கு சத்தியலோகத்தில் அமர்ந்து இருவரும் நான் பிண்டம் பிடித்தா நீ நாவலே நின்று வாசல். அதுதான் அதுதான் ஒண்ணு வர சந்தோஷம். அப்படியா? அந்த நேரத்தில் திருவிழாவை சுத்தி கூட நாரது மகாபலி தற்போம். Thank you.